ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சங்கராபுரம் நம்ம தனுஷனை நடித்த கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இப்படிலாம் என்ஜாய்மெண்ட், எப்படிலாம் ஃபன்னி மூமெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஆல் இஸ் வெல். ஆக்சுவலி நாங்கள் எதுக்கு வந்தோம் அப்படின்னா, தட்டி விலாசனுக்கு இங்கனக்குள்ள வந்து சினிமாட்டிக் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனாலேயே நாங்கள் கிளம்பி எல்லாரும் வந்துட்டோம். வந்ததுமே அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் டைரக்ஷன் பண்றதா இருக்கட்டும், நம்ம எலும்பி ஒரு பக்கம் கேமரா ஹேண்டிலிங்கா இருக்கட்டும், எல்லாமே பக்காவா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தட்டி விலாசன் பார்த்தீங்கன்னா ஆக்டிங்ல முறுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஷூட் முடிஞ்சதும் வைப் பண்ணிக்கிட்டே நாங்க சின்னமனூரை நோக்கி ஒரு பயணத்தை போட்டோங்க. போயிட்டு இருக்கும் போதே ஜாலியா பேசிக்கிட்டே போனோம். அந்த வைப்ஸ் தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. நிறைய என்ஜாய் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் ஷூட் முடிஞ்சு நாங்க எல்லாம் டீ குடிக்க போறோம். ஆமா, இது குடிச்சா அடிமை தான். ஒரு மனுஷன் டீ குடிப்பேன், ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு டீ குடிப்பேன். காலையில இருந்து சாப்பிடாம இருக்கும், டீ மட்டுமே தான் குடிச்சிட்டு இருக்கோம். சாப்பாடு வாங்கி தர மாட்டேன். என்ன வெறும் டீ மட்டும் தான்டா குடிக்கிறீங்க? டீ இருந்தா போதும். 3 நேரம் சோறு இல்லாம கூட இருந்துரும், ஆனா டீ இல்லாம இருந்ததே கிடையாதுன்னு. டீ குடிக்கிறதுக்காக உயிர் வாழ்றது எப்படி பாக்குறது? சாப்பிடறதுக்காக வாழ்றத பாக்குறேன். டீக்காக உயிர் வாழ்றேன்னு இப்பதான் பாக்குறேன். இன்னைக்கு எத்தனை டீடா குடிச்சிருக்க? இன்னைக்கு மட்டும் ஒரு 10 டீ. 10 டீ. 10 டீயா? ஆமாண்ணே. ஒரு டீ குடிச்சுன்னா 100 வருஷத்துக்கு மேல வாழலாம்ல. இல்ல 24 மணி நேரத்துல 25 டீ குடிக்கிற நாங்க நம்ம கேங்ஸ் மட்டும் தானே. தேங்க்யூ. அண்ணனும் அதுல ஜாயின் பண்ணிட்டாரு. என்ன ஒரு மனுஷன் வாழ்நாள்ல எத்தனை டீ குடிக்கிறது கட்டாயம்? காலையில 6 மணிக்கு ஒரு டீ, ஒரு 10 மணிக்கு ஒரு டீ, 2 மணிக்கு ஒரு டீ, நீங்க ஒரு 6 மணிக்கு ஒரு டீ. ஒரு துணைத் தலைவர்னு இப்ப வந்து கட்சி வந்து ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாரும் ஒவ்வொரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம டீ கட்சி. நம்ம ஜெயிச்சோம்னா எல்லாருக்கும் டீ. அதாவது நான் ஹார்லிக்ஸ் கட்சி கூட்டணி. ஆர்லைஸ் கட்சியும் டீ கட்சியும் கூட்டணி இணைத்தது. ஆனா என்னோட டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு? டைரக்ஷன் நீங்க இந்த அளவுக்கு பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க அவுட்டே வரலனே. சொல்லுங்கண்ணே. என்ன டைரக்ஷன் அப்படியே நானே மெய் சில்லுது போயிட்டேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். முதல்ல வரும்போது பார்த்தப்போ எப்படி இருந்தீங்களோ இப்போ அதை விட டபுள் மடங்கா இருக்கீங்க. ஆனா முதற்கால இப்படி ஒர்க்கல எப்படின்னு இருக்கு? எனக்கு எதிரி வெளியலோட உள்ளதாண்டா இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணா. ஆனா இப்போ சூப்பரா பண்ணிட்டீங்க. ஆனா உங்க டீம்ல ஒருத்தர் மட்டும்தான் கொஞ்சம் எப்பயுமே சோகமா இருக்கேன். அதை கண்டுபிடிச்சு நம்ம சொல்லணும். அது வந்து அப்பப்ப வந்து அவன் குரோவா மாறிடுறாங்க. எதனால அப்படி இருக்காரு இது நம்ம கண்டுபிடிக்கணும்டா. கோயிலுக்கு போனா அங்க உள்ள போனோடனே உள்ள போக முடியல அவரால. அப்படியே ஒரு மாதிரி விரக்தியில இருக்காரு. சில பேருக்கு மன கஷ்டங்கள், மன நிவர்த்தி, நிறைய விஷயங்கள் இருக்குமாம்னே. இப்ப நம்ம டீம் இருக்குல்லண்ணே, என்னென்ன மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும், என்னென்ன மாத்தாம இருந்தா நல்லா இருக்கும்? இதெல்லாம் இப்ப கண்டென்ட்ல போட்டு நான் சொன்னேன்னு வச்சுக்கோ, நீ வீடியோல போட மாட்டேன். அதனால பொதுவான விஷயங்களை பேசுவான். அதாவது எங்களோட சக்சஸுக்கு முக்கிய காரணமே நீங்க தான். நீங்க சொன்னா நாங்க கேட்டுக்கிறோம்னு. அப்படிலாம் இல்ல. இப்போதைக்கு அண்ணனுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு உங்களோட சர்வீஸ் எல்லாமே. அண்ணன் எதிர்பார்த்த விட பல மடங்கு டெவலப் ஆயிருக்கீங்க. கை தட்டுங்கப்பா. தட்டுறாங்களாப்பா. அதனால இன்னும் டக்கு டக்குன்னு வளர்ந்து மென்மேலும் வளர. என்ன இதுக்கு மேல வளர முடியாது. காம்பேன் முடியணும். நீ வளர மாட்டா. அவன் இங்கனே சாப்பிடுறான். நாளைக்கு தான்டா வளரணும். இப்போ இந்த கருப்புசாமி கோயிலுக்கு ஒரு சில பேய் பிடிச்சவங்க கூட்டு போனா அந்த ஸ்டெப்ல ஏற மாட்டாங்க. பப்பு வரும்போது ஜாலியா வந்து, ஆனா அந்த இடத்துக்கு வந்த உடனே அவனுக்கு ஒரு மாதிரி பிரச்சனையா இருக்கு. இத நம்ம கருப்பன் வந்துட்டாரா? கருப்பன் வந்தா ஆட்டம் ஆடுவாங்க. அமைதி ஆக்கியடா. ஏன்னா நம்ம தேனி மாவட்டத்துக்குள்ள உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ் எதுன்னு சொல்றீங்க? தேனியில இருக்கு வீரப்பையனா கோயிலானே. எதனால உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த இடத்துல? ஏன்னா நம்ம சின்ன பிள்ளைல இருந்து நான் தேனியில இருக்கும்போது, டிசப்பாயின்மெண்ட்ல இருக்கும்போது அங்க போய் கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துச்சு. அது கரெக்டா மலையடி வாரத்துல வரும். அங்கதான் பாத்தீங்கன்னா நிறைய ஷூட்டிங். அவரோட சாங் அங்க எடுத்தாங்களா? சிவகார்த்திகனோட ஃபேனு, நான் விஜய் ஃபேன். நீங்க என்ன பாக்குற? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. நீங்க அஜித் ஃபேனானே? என்ன தலை ஃபேனு, தம்பி விஜய் ஃபேன். நீ என்ன யார் ஃபேன்? இப்பதானே நம்ம சங்கராபுரத்துல இருந்து வரோம். அண்ணன் கோயில இப்பதான் பேசிருக்கேன். பயம் இல்ல. வேணாம். சரி, உங்க அண்ணனை கூப்பிடு. டேஞ்சர் பேசவே மாட்டேங்கிறியா? எங்கள் அண்ணன் கருமணியர கண்ணன், பப்புவின் மன்னன். உங்க கேங்ல எங்கள் ஆழித்தொழின் மன்னன். பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? எங்கள் பப்பு அண்ணன். மூலக்கட்டப்பல முட்டாப்பல கடைசி பஞ்சல தூக்கி போட்டு இங்க இருந்து 1/2 கிலோமீட்டர் தள்ளி உட்காந்துருக்கேன். இப்ப வந்து நமக்காண்டி பப்பு வந்து அவரோட ஸ்டைல்ல ஒரு பாட்டு பாட போறாரு. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது.
ஆனா இதுதான் பெர்ஃபை அண்ணனுக்கு ஒரு பாட்டு ஃபுல்லா தெரியும். பைத்தியக்காரப்ப அண்ணே நல்லா இருக்கு. அண்ணே உண்மையிலே நல்லா இருக்காது. பாடிடுல இதுக்கு மேல பாட்டு வாங்குவாங்க. உங்க திறமைக்கேத்த பரிசு தாங்க. நம்ம 5 பேர் இருக்கோம். 5 பேர்ல எல்லாருமே ஒவ்வொரு பாட்டு பாடணும். ஆனா டிஃபரெண்டா நம்ம யாருமே கேட்காத பாடலா பாடணும். டாஸ்க். ஃபர்ஸ்ட் வந்து யாரு பாட போறாங்கன்னா நாகப்பாம்பு. தலைவர் சொல்றதேன்பா. சங்கராபுரத்துல வந்து ஒரு புதுவித பாட்டா இருக்கணும். கேட்ட பாட்டு இருக்கணும், கேட்காத பாட்டு. கேட்காத பாட்டுன்னா நான் ஒண்ணு ஜிவி பிரகாஷ் ஏதாச்சும் அவர் ஒரு கிடையாது. 4 லைன் எடுத்து விடு. சாமி வந்ததையா இது கேட்ட பாட்டு தம்பி. நம்ம வந்து டிஃபரெண்டா இருக்கணும். ஐயோ, இது இந்த பாட்டு இந்த படத்துலதான் இருக்கான்னு என்னண்ணே இப்ப வந்து ஒரு பாட்டு நீங்க பாருங்க, இது இந்த படத்துலதான் அந்த பாட்டு இருக்கான்னு அவங்க யோசிக்கணும். அதாவது நம்ம ஆடியன்ஸ். நம்ம பாட்டு சொல்லு தம்பி சொல்லு தம்பி சொல்லுங்கண்ணே சொல்லுது. அண்ணன் தம்பி பாட்டு பாடுங்க. இப்போ எல்லாரும் ஸ்டைல ஏன் கத்த போறோம். இது நம்ம டீம்ல ஒரு சிக்னேச்சர். ரெடியா? எல்லாருமே கத்த சொல்ல, நான் ஒருத்தருத்தவங்களா கத்த சொன்னேன். ஏய் இது வந்து அது தேவை. அதுதான் சொன்னேன். அந்த உச்சரிப்பு வரல. நீங்க சொல்லுங்க. பாருங்க, இந்த வார்த்தையை தொடங்கி வச்சது வந்து நம்ம அண்ணனே ஆரம்பிச்ச தம்பி. என்னை பார்த்து காப்பி குடுக்குறேன். நாங்க பைக்ல போயிட்டு இருப்போம். சில நாய் வந்து அப்படியே நாய் இருக்கு வேர்த்து முடியல பைக்ல பின்னாடி. நாங்க அந்த நாய் நான் பார்த்து வச்சுக்கிட்டோம். ஒரு தடவை தூங்கிட்டு இருந்துச்சு. பப்பு போய் அப்படின்னு பதறி அடிச்சு ஓடுதுன்னு. அன்னைக்கு இருந்து தெருவுக்குள்ள ஒரு நாயவே பார்க்க முடியல என்னால. அதாவது பாத்தீங்கன்னா guys, இப்ப நான் பாட்டு பாட போறேன் guys. என்ன பாட்டு பாடுறேன்? புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. படம் பேர் என்னன்னா பழைய படனே என்ன நம்ம இவர் நடிச்சிருப்பார்ல, அவர்தான். நான் ஏன் பிறந்தேன், எதுக்குடா பிறந்த சாவுடா. நீங்க பாடுங்க. நீங்க பாடுங்க. யாருமே ஒழுங்கா பாடலையானே, என்னை மட்டும் பாடலையே. கல்லுக்கு கையில கீரை அறுக்கையில கரிச காட்டு காதல் காட்சி எதுக்கு நெஞ்சே இத்தனை பேச்சு, உன் காதல் உன் காட்சி உன் பேச்சு என் மூச்சு, அடி உன்னை பத்தி நித்தம் நினைத்திடும்படியாச்சு, உன் கோபம் அது வெப்பம் உன் உள்ளம் பரிசுத்தம், அடி நீ பிரிந்த நொடியிலே எந்த உயிர் பாஸ்பம். நம்ம இரு பாத்தீங்களா, இக்ரோவா இருந்த மனுஷன் கலகல் இருந்தோடனே டீமே கலகல் இருக்கு என்னன்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா கார்ல பாட்டு போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஒரே வைப்போட நேரா நாங்க வண்டியை தட்டி விளாஸ்க்கு விட்டோங்க. நம்ம டீம்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் ஒரு சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணிட்டோம். இத்துடன் செய்திகள் நிறைவேறந்தது. அடுத்த விழாக்குல சந்திப்போம். பாய்.